ஆல் ஓவர் த வேர்ல்டுன்னு எனக்கு தெரிஞ்சதில் காஸ்பல் அடித்தேன். அவள் காஸ்பல் அப்படியே கேட்டா, எஸ் சார், எஸ் சார், எஸ் சார்னா போயாச்சு. பாரிஸ் இறங்கியாச்சு, வெளியே போயிட்டா. வெளியே போனவ போக வேண்டியதானே. நான் லக்கேஜ் எடுத்துக்கிட்டு வெளியே வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுறான். நான் வெளியே வந்த உடனே, ப்ளீஸ் சார் உங்கள் நம்பர் கொடுங்க சார், நான் வந்து ரிட்டர்ன் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. நான் சொன்னேன், மகளே ரிட்டர்ன் பண்ண வேண்டாம், நீ என்னுடைய டாக்டர் மாதிரி இருக்கிற, இட் இஸ் கிஃப்ட் ஃபார் யூ, நோ ப்ராப்ளம், யூ கேன் கோன்ட்டேன். பாய்ன்னு சொல்லிட்டு போயிட்டா. என்னுடைய நண்பர் வீட்டுக்கு, பாஸ்டர் வீட்டுக்கு நான் போகிறதுக்கு 2 யூரோ 50 காசு தான் ட்ரெயின். என்கிட்ட இல்லை. நான் எங்க பிச்சை எடுக்கிறது? அவளுக்கு 7.5, அவள் 7.5 என்கிட்ட பிச்சை எடுத்துட்டா. எனக்கு 7.5 கிடையாது. 7.5 என்ன தெரியுதா? எனக்கு 2.5. எனக்கு 2.5. நான் எங்க பிச்சை எடுக்கிறது? நான் என்ன தெரியுமா சொன்னேன், காடு கிட்ட கொடுக்க சொன்னீங்க, கொடுத்துட்டேன். எனக்கு எவன் வந்து என்னை கூட்டு போறானோ வந்து கூட்டு போற வரைக்கும் இந்த சேர்ல உட்காருன்னு உட்காந்துட்டேன். 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம் உட்கார்ந்த கர்த்தரை நானா பார்த்துருவோம். உட்கார்ந்தோடி மேலே பார்த்துட்டு, என்ன டேடி 6 hours நீர் யாரையும் அனுப்பலை, நைட்டு ஃபுல்லாக உட்காருவேன் ஏர்போர்ட்டில், என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், நைட்டு ஃபுல்லாக உட்காருவேன், என்ன அனுப்புங்க அப்படின்னு. நான் பாட்டுக்கு பைக் படிச்சுட்டே இருக்கிறேன் சேரில் உட்காந்து. திடீர்னு ஒரு ஃபேமிலி அப்படி உள்ளே வரும் பொழுது என்னை பார்த்துட்டு ஓடி வந்து, பாஸ்டர் நீங்கள் வந்து ஜெபராஜா பாஸ்டர், அந்த என்எல்எம் டிவியில் பேசுவீங்களே நீங்களான்னு. ஆமாம் நான் தான். என்எல்எம் டிவியில் பேசுவீங்கள்ல? ஆமாம் பேசுவேன். ஐயோ உங்கள் செய்தினா எங்களுக்கு உயிர், என்ன ஸ்டடி எடுப்பீங்க, இல்லை இங்கே உட்காந்துருக்கீங்க. இல்லை நான் வந்து லூபுஷே போகணும். லூபுஷே போகணுமா? யாரும் வரலையா? இல்லை வருவாங்க. எதுக்கு வரணும்? நான் கூட்டு போகிறேன். அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவரு என் பெட்டியெல்லாம் எடுத்து அவருக்காரரை போட்டு அவரு என்னை கொண்டு போய் நான் போற வீட்டில் போய் இறக்கி விட்டாரு. நான் போற வீட்டுக்காரங்கெல்லாம், என்னடா ஃப்ளைட்டு லேட்டா, என்னன்னு தெரியலையே, பாஸ்டர் கரெக்ட் டைமுக்கு வந்துருவாரு, இன்னும் ஆளக்கானமே, இன்னும் ஆளக்கானமேனு அவங்க. ஏன்னா அப்போ ஃபோனும் கிடையாது கையில். அப்புறம்தான் மொபைலில் வந்து சிம் போட்டேன், அந்த ஒரு சிம்மு. அப்போ சிம்மும் கிடையாது, பேசவும் முடியாது. நான் பாட்டுக்கு சைலண்டாக உட்காந்தேன். கர்த்தர் அற்புதம் செஞ்சாரா செய்யலையா? கொஞ்சம் லேட்டாகும், லேட்டானாலும் லேட்டஸ்டா செய்வார். அந்த ஃபெய்த்துக்கு ஒரு பரீட்சை வைப்பாரு. அந்த ஃபெய்த்துக்கு பரீட்சை வைக்கும் பொழுது பரீட்சையில எல்லாம் தோத்துறீங்க. அப்புறம் மன்னிப்பு கேட்குறீங்க. 6 hours தான் என் ஃபெய்த்தை கர்த்தர் பாஸ் பண்ண வச்சார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால வந்து கர்த்தர் கொடுக்கிறது வேற, எது நற்கிரியை, நற்கிரியை வந்து ரொம்ப செய்யணும். கடைசியாக இதுதான் ஆவிக்குரிய பலி. இப்ப நம்ம ஆராதனையில அந்த லேவியராகம 7 பலி கிடையாது, அது சிலுவையில இயேசு நிறைவேற்றினார். இப்ப நம்ம செலுத்துற பலி இந்த 7 பலி. அப்ப ஆராதனை யார் கையில இருந்து யார் கைக்கு வந்துருச்சு? இஸ்ரவேல் கையில இருந்து நம்ம கைக்கு என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. தேவ ஆராதனை அவர்களுடையது அன்றைக்கு. இன்றைக்கு தேவ ஆராதனை அனைத்தும் எங்களுக்கு உரியது. ஹல்லேலூயா. அது சொல்லும். பைபிள்ல 5 ஆராதனை தான் இருக்கு. 5 ஆராதனை. நம்பர் 1 எசேக்கியேல் 20:32 கல்லுக்கும் மரத்துக்கும் ஆராதனை. கல்லுக்கும் மரத்துக்கும் ஆராதனை அப்படி எழுதியிருக்கு. எசேக்கியேல் 20:32. நம்பர் 2 வீணான ஆராதனை. மத்தேயு 15:9 வீணாக எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். வேஸ்ட் சர்வீஸ் பண்றாங்க நிறைய பேர். எல்லாம் மனுஷ கற்பனைகளை பாரம்பரியமாக போதித்து, கத்தோலிக்க சபையெல்லாம் அப்படித்தான், வீணான ஆராதனை. நம்பர் 3 கொலோசியர் 2:19. கொலோசியர் 2:19 தேவ தூதருக்கு செய்யும் ஆராதனை.
ஏஞ்சலை ஒர்ஷிப் பண்ணுறாங்க. நிறைய பேர் ஏஞ்சல் ஒர்ஷிப் பண்ணுறான், தேவதூதனை கும்பிடுறான், எம்மனசு சம்மனசுங்கிறான், காபிரியல் தூதன் மிகாவேல் தூதன் எல்லாரையும் தொட்டு கும்பிடுறான், முத்தம் கொடுக்குறான். ஏஞ்சலுக்கு செய்கிற ஆராதனை. நம்பர் 4 அப்போஸ்தலர் 17:23. அப்போஸ்தலர் 17:23 அறியப்படாத தேவனுக்கு செய்கிற ஆராதனை. கடவுள் யாருன்னே தெரியாது, ஆனாலும் ஒரு ஆராதனை செய்கிறான். நம்பர் 5 இதுதான் நம்ம செய்கிற ஆராதனை. ரோமர் 12:1 புத்தி உள்ள ஆராதனை. உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பது தான் நீங்கள் செய்கிற புத்தி உள்ள. அப்ப கல்லுக்கும் மரத்துக்கும் ஆராதனை, வீணான ஆராதனை. 3 தேவதூதருக்கு ஆராதனை. 4 அறியப்படாத தேவனுக்கு ஆராதனை. 5 புத்தி உள்ள. அது யாரு செய்யறது? பைபிள்ல ஆராதனையை குறித்து இவ்வளவு ஒழுங்கு முறைகள் தெளிவா இருக்கு. இப்ப அவர்களுடையது, இப்ப யாருடையது? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.